இப்போ 1978 வெளிவந்த படங்களை பத்தி பார்ப்போம். நான் எதுக்கு இதை வரிசையா சொல்லிட்டு வர்றேன்னாக்கா, நம்ம தமிழ் திரையுலகம் எப்படி வேற ஒரு டைமென்ஷனுக்கு மாறுது அப்படிங்கிறத இன்றைக்கு இருக்கிற தலைமுறையினருக்கு தெரியாது. அவங்களுக்கு அதை தெரியப்படுத்துறதுக்காகவும், அப்படி நாலேஜ் தேடுறவங்களுக்கு இது ஓரளவு வழிகாட்டியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதனால இந்த மாதிரி போட்டு வரேன். 1000 ஜென்மங்கள் அப்படின்னு ஒரு படங்க. இது ஆவிய பற்றின கதை. இதுலயும் ரஜினி நடிச்சிருக்கிறாரு. இது வந்தது மார்ச் 78. இதுல அந்த குறிப்பா அந்த ரஜினி நடிச்ச படங்கள் மட்டும் எந்தெந்த மாசத்துல வெளிவந்திருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லிக்கிட்டே வர்றேன். இதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தனியா ரஜினியை பத்தின ஒரு சம்பவம் இருக்கு. அதை பத்தி நான் தனியா ஒரு வீடியோ ஒன்று போடுறதுக்கு வச்சிருக்கிறேன். அதுல சொல்றேன். நான் இந்த படத்தோடைய இயக்குனர் பசி அப்படின்னு இதுக்கு அடுத்த வருஷம் 79 அவர் இயக்கி தேசிய விருது வாங்கின ஒரு படம். அது ஊர்வசி பட்டம் வாங்கிய ஒரு படம். அது இந்த படத்துல ஒரு ரஜினி நடிச்சிருக்காரு. இதுக்கு அடுத்தது இளமை ஊஞ்சலாடுகிறதுன்னு ஒரு படம். இந்த படம் ஸ்ரீதரோட படங்க. இதுல பாட்டெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்திருப்பாரு இளையராஜா. ஏன்னாக்கா இளையராஜா இயல்பாவே ஒரு ஸ்ரீதர் ரசிகர். அதனால இதுலயும் ரஜினி நடிச்சிருக்காரு. இது ஜூன் மாசம் வெளிவந்தது, ரிலீஸ் ஆனது. நம்ம ரிலீஸ் டேட் தானே சொல்ல முடியும், ப்ராசஸிங் டேட்லாம் நம்மளால சொல்ல முடியாது. இந்த படம் வழக்கமான ஸ்ரீதர் படம் போல ஒரு முக்கோண காதல் கதை. அதுக்கு அடுத்தது காற்றினிலே வரும் கீதம் அப்படின்னு ஒரு படம். இது பஞ்சு அருணாச்சலத்தோட கதை வசனம், எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன். இந்த கதை படத்தினுடைய பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த உலகத்தில் ஒரே மாதிரி 7 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு படம். இதுலேயும் முதல்ல வர கதாநாயகி கொல்லப்படுறது மாதிரியான கதை அமைப்பு. இதுக்கு அடுத்து நம்ம பாரதி ராஜாவோட 2வது படம் வருதுங்க. இந்த படத்தில் அவர் ஒரு புது ட்ரெண்ட் ஒன்று கொண்டு வராரு. என்னன்னாக்கா, காதலித்த பெண்ணை கூட்டிட்டு ஊரை விட்டு ஓடி போற மாதிரி. இந்த படத்தில் கவுண்டமணி ஒரு லைவ் ரோல்ல கொண்டு வருவார். அதுல கவுண்டமணி இதை ஏன் சொல்றேன்னாக்கா, 16 வயதில் படத்தில் பாக்கியராஜ் கவுண்டமணியை சேர்க்க சொன்னதுக்கு பாரதி ராஜா மறுத்தாராம் முதல்ல. ஆனா பாக்கியராஜ் தான் கட்டாயப்படுத்தி இதுல சேர்த்திருந்தாரு. இந்த படத்துக்கு கிடைக்க போகிற ரயில் படத்துக்கு வசனம் எழுதுனது கலைமணி, கதை ஆர் செல்வராஜ். எனக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்குதுங்க. நான் ஆரம்பத்துல இருந்தே இந்த 16 வயதில் விளம்பரம் வரும்போது பார்த்தபடி ஒரு ஞாபகம், அந்த கதை கூட ஆர் செல்வராஜ் எழுதின மாதிரி தான் போஸ்டர்கள் எல்லாம் பார்த்த ஞாபகம் இருக்குது. அது பாரதி ராஜாவோட கதை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா வெளிவர படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். இந்த டைட்டில் அவங்க முதல்ல மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் அப்படின்னு வச்சிருந்தாங்க. அப்பெல்லாம் தமிழ் ஆர்வலர்கள் இந்த மாதிரி தவறுகள் பிழைகள் இருந்தா எடுத்து சொல்லுவாங்க. மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன்னா சுந்தரபாண்டியனை மதுரை மீட்டதா அர்த்தம் ஆயிடும். அதனால மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறமா அவங்க டைட்டில மாத்தினாங்க. இந்த கதையினுடைய ஆசிரியர் சாகித்ய அகாடமி விருதெல்லாம் வாங்கினவர் அகிலன். அவரோட எழுதின கதை அது. இது எம்ஜிஆர் இயக்கியிருக்காரு இந்த படத்தை. அதாவது எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு வெளிவர படம் இது. தமிழக அரசின் சிறந்த நடிகைக்கான விருது லதாவுக்கு வழங்கப்பட்டதுங்க. இதுல ஒரு பெரிய கான்ட்ரவர்சி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த வருஷம் மக்கள் பெரிதும் எதிர்பார்த்தது 16 வயது நிலை படத்துல நடிச்ச ஸ்ரீதேவிக்கு கிடைக்கும், அப்படி இல்லைன்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்துல நடிச்ச லட்சுமிக்கு கிடைச்சிருக்கணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனா எம்ஜிஆர் அவருடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அவரு செய்துட்டாரு அப்படின்னு மக்களுக்கு ஒரு வருத்தம் இருந்தது. அடுத்தது கமல் நடிச்ச ஒரு மாறுபட்ட தோற்றம், மாறுபட்ட கேரக்டர், மனிதரில் இத்தனை நிறங்களா. அதாவது இந்த படத்துல இன்னொரு முக்கியமான விஷயங்க, அந்த காலகட்டத்தில் சிலோன் தமிழர்கள் ஒரு ஆல்பம் எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த ஆல்பத்துல முக்கியமானது சின்ன மாமியே உன் சின்ன மகள் எங்கே அப்படிங்கிற ஒரு பாட்டு வரும். அது அவர் பேர் சிலோன் மனோகர் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்பிபி ஷைலஜா இணைஞ்சு ஒரு பாட்டு இதுல பாடியிருக்காங்க. அப்போதான் முதல்ல ஷைலஜா பாடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு சிறப்பம்சம் இந்த படத்துல இருக்கு. இதுக்கு அப்புறம் பாருங்க, ஆகஸ்ட் மாசம் 78 ஆகஸ்ட் மாசம் முள்ளும் மலரும் படம் வெளிவருது. இந்த பேருக்கு ஒரு சிறப்பு ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, முள்ளும் மலரும் அப்படின்னாக்கா தமிழ்ல உம்மை தொகை அப்படின்னுவாங்க. 2 பொருளை அடுத்தடுத்து சொல்லும் போது நடுல உம்மு வரும், அதனால அது உம்மை தொகை அப்படின்னுவாங்க. ஆனா இதுல உம்மை தொகையாவும் பார்த்துக்கலாம், இது ஒரு தொடர் சொல்லாவும் பார்த்துக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, முள்ளும் மலரும் அப்படின்னாக்கா முள் கூட மலரும் அப்படின்ற அர்த்தமாகும். அது மாதிரி ஒரு சிறப்பான பேர் இது, மகேந்திரனுடைய இயக்கத்துல. இதுல ரஜினி வேற ஒரு மாதிரியான கேரக்டர். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கதையை எழுதினவர் அந்த நேரம் இருந்த ஒரு சிறந்த எழுத்தாளர், கதாசிரியர், பேரு உமாச்சந்திரன். இது பாலு மகேந்திரன் இதுல ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. இது மலையாள
மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி இப்படி பல மொழிகளில் வந்து படமாக்கப்பட்டிருக்கு இந்த படம். இதுக்கு அடுத்து வர்றது நிழல் நிஜமாகிறது அப்படின்ற பாலச்சந்தரோட படம். பாலச்சந்தர்னா உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லைங்களா? அந்த பெண்ணியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் ஒரு படம் பண்ணுவார். ஒரு ஸ்டபனான ஒரு பெண் எப்படி காதலில் வீழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை இருக்கும். ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஜெயகாந்தனோட கதை. அவர் 71 எழுதின நாவல் அது. 78 வந்து படமாக்குறாங்க. படத்தை இயக்கியது ஏ பீம்சிங். இதுக்கப்புறம் சட்டம் என் கையில், டி.என். பாலுவோட படம். இதுல வந்து கமல் கூட சத்யராஜ் ஃபர்ஸ்ட் சினிமாவில் வர்றாரு, சரிங்களா? இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இதுல சுருளிராஜன் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணியிருப்பாரு. அவருடைய வசனம் ஒண்ணுங்க இதுல காலகாலத்துக்கு நிலைச்சு நிக்கிறது. கவுண்டமணி காலம் வரைக்கும் கூட இந்த வசனம் வந்து பேசப்பட்டது. என்னன்னாக்கா, அதுல ஒரு கோடு வேர்டு ஒன்று சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை மத்தியானம் மவுண்ட் ரோட்ல மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வசனம் செம காமெடியா இருக்கும் படத்துல. இதுக்கப்புறம் அவள் அப்படித்தான் அப்படின்னு ஒரு படம் வருது, ரஜினியோடது. இது அக்டோபர் மாசம் வருதுங்க. அக்டோபர் மாசம் அவள் அப்படித்தான். ருத்ரையா அப்படிங்கிற ஒரு புது இயக்குனர் முதல்ல வந்து இந்த படத்துல நடிக்கிறதுக்கு தயங்கினாங்க. யார் இதுல வந்து கமலும் நடிச்சிருக்காரு, ரஜினியும் நடிச்சிருக்காங்க. முதல்ல கமல் வந்து தயங்கினாராம். பிறகு வந்து சிலர் எடுத்து சொன்னதுக்கு அப்புறமா அப்புறம் கதைகளுடைய டெப்த் பார்த்துட்டு சரி இந்த படத்துல நடிக்கலாம்னு சொல்லி நடிச்சிருக்காங்க. பட் அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ஹிந்தியில குடியேற்றி பறந்த மிகப்பெரிய இயக்குனர் மிருணால் சென் அந்த படத்தை பார்த்துட்டு அவர் சொன்னாராம், இந்த தமிழ் படத்தை பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறமா வர வேண்டிய கதை இப்ப வந்திருக்குது, எப்படி மக்கள் எந்த அளவுக்கு ஏத்துக்குவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அக்டோபர் மாசம் வெளிவந்ததுங்க. இதுக்கப்புறமா டிசம்பர் மாசம் ரஜினி நடிச்ச இன்னொரு படம் வருது, அதுதான் பிரியா. பிரியாங்கிறது வந்துட்டு எழுத்தாளர் சுஜாதா, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், சுஜாதா நாவல். அதுல அவர் வந்து எழுதின ஒரு நாவல் தான் இந்த பிரியா அப்படிங்கிற படம். இதுல வந்துட்டு ரஜினி வந்துட்டு ஒரு வக்கீலா வருவார், அட்வொகேட்டா வந்தாலும் அவர் துப்பறிகிற வேலையெல்லாம் டிடெக்டிவ் வேலையெல்லாம் பண்ணுவார். இதுல இந்த படத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டீரியோபோனிக் சவுண்ட் அறிமுகப்படுத்துறாங்க. இளையராஜா இசையில முதல்ல இது வருது. இதுக்கு அப்புறம் சிகப்பு ரோஜாக்கள் கமலோட படம். இந்த படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர். இதுவும் பாரதி ராஜாவோட படம். நல்லா பாத்தீங்க, அந்த வருஷம் தான் வந்துட்டு கிடைக்க போகும் ரயில் வருது. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த படம் வருது. சிகப்பு ரோஜாக்கள் வந்துட்டு கிரைம் த்ரில்லர்னு சொல்லி செய்திருந்தாங்க. ஆனா அந்த நேரத்துல அந்த படம் வந்து மிக பயங்கரமா வரவேற்கப்பட்டது. மக்கள்லாம் ரொம்ப பிரமாதமா பேசுனாங்க. அப்பெல்லாம் நம்ம இதுக்கே ரொம்ப ஆச்சரியப்பட்டோம், அப்படிலாம் இருக்கும்ட்டு. ஆனா அந்த படத்தை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களால சிரிக்காம இருக்க முடியாது, அப்படி இருக்கும் இந்த படம். இந்த படத்துல பாக்யராஜ் கூட ஒரு சின்ன ரோல்ல நடிச்சிருப்பார், ஒரு முக்கியமான ரோல்ல. அடுத்த வருஷத்துக்கான 79 வந்ததை பத்தி நான் அடுத்த வாட்டி சொல்றேன். இதுக்கு அந்த வீடியோவில் தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ரஜினியை பற்றிய ஒரு சம்பவம் இருக்கு, அதையும் நான் சொல்றேன் உங்களுக்கு.